ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மணிகண்டன். அப்படியே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் கிரானி அண்ட் கிராண்ட்பா சாப்டர் 1 கேமில் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி மோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் டாக் மாதிரி தான் 4 சாப்டர் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இப்போதைக்கு அந்த மிஸ்டர் டாக் சாப்டர் 4 எப்படியோ முடிச்சிட்டேன்டா சாமி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நான் இருக்கோம், பட் ஆனால் அது சாப்டர் 2ல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்டர் 2 நான் இன்னும் விளையாடவே இல்லை. சாப்டர் 1 மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பலன் கிடச்சா பரவாயில்ல. இதில் ஒரு குட்டு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈஸி மோடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அன்லிமிட்டட் லைஃபு. அப்படின்னா அன்லிமிட்டட்னால் நிறைய லைஃப் இருக்கும். அவங்க நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு டெத்து ஹார்ட் மோடில் மட்டும்தான் ஒரு லைஃபு. ஸோ மற்றபடி இதிலலாம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேம் தான். என்ன லைஃபு ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஈஸி மோடு வச்சு விளாட்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஹார்ட் மோடு வச்சு விளாட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிக்கல். ஏன்னா ஹார்டுன்றது ஒரு டேஞ்சர். ஹார்ட் மோடு வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ அதனால தான். எங்கே கிரானி காணும்? ரத்தம், ஐயோ இந்த கிளவி ரொம்ப முரட்டு கிளவியாக இருக்கும் போல இருக்கே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் எஸ்கேப் ப்ளஸ் டோர் எஸ்கேப்பும் இருக்குது. ஓ அப்போ இந்த மண்டை தான் கிளவியா? கிளவி எப்படி இருக்க? சைனா கிளவி, கொண்ட கிளவி. சீப்பாரி அப்படி கேவலமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் மோடில் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஈஸி மோடு. ஸோ அதெல்லாம் சப்ப கிளவி. இதெல்லாம் கேரட்டு பயலே வாடா டேய். ஒரு நோஞ்சா டேய், ஒரு பல்லி, ஒரு குரங்கு சரி, ஒரு கொண்டையை வச்சுட்டு இருக்கிற ஒரு கிளவி. இந்த கொண்டை கிளவிக்கெல்லாம் ஒரு திமிர் இருக்கக்கூடாதுடா. இந்த கொண்டை கிளவிக்கு மண்டையில் ஒரு கொண்டையை வச்சுட்டு ஓவராக பாடிட்டுருக்கு. மண்டையில் ஒரு கொண்டை அடி சூப்பராக அடித்த கல்வி, வேற லெவல். நான் அடிக்கிறேன் பாரு, இனிமே அடி ஒன்று இட்டி. கன்று மட்டும் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க கிளவி, உன்னை தூக்கி போட்டு பந்தாடுவேன். கன்று மட்டும் கிடச்சிருச்சுன்னா. கன் இருக்குங்க இந்த கேமில். என்ன கிடைக்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அட கிளவி ஓடி கிளவி எல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு. உன்னை அடக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஓகே, இப்போ இங்கே போய் டபுகூன்னு கீழே குதிச்சு இதை எடுத்துகிட்டு போய் அப்புறம் வந்து போயிடுவோம். இந்த கிளவனும் இதெல்லாம் சப்பை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அன்லிமிட்டட் லைஃபு. ஸோ டெத்தே ஆக மாட்டோம். அட வாடா கிளட்டு போயிலே வாடா டேய் கிளவா. அட கிளவா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ. ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி போகலாம்.
3 2 1 அன்லிமிட்டட் லைஃப் தானே அவன் கேட்பான். அன்லிமிட்டட் லைஃப் இருக்கும் வரை பயம் எதுக்கு? இந்த கிழவன் பாருங்களேன், கேமரா பார்க்குறான், அந்த கிராண்ட்பா மாதிரியே இருக்கான் அந்த முட்டையன். அவன் தான் கன் எடுத்து பட்டு பட்டுன்னு அடிப்பான், பட் அவனை கன் எடுத்துருவான் போல். டேய் கிழவா, கேமரா பார்த்துட்ருக்க, நல்லதில் வச்சுக்கோ. அப்புறம் மண்டையிலேயே அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? மண்டையிலேயே அடிப்பேன். ஏய் நீயே தாங்க முடியல, இதில் அந்த கிளவி வேறையா? வா 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 வடி வடி கிளவி. டேய் எனக்கு தெரியல, இந்த கிளவிங்களை சமாளிக்கிறதெல்லாம் சப்ப மேட்ரு. இவனுங்கெல்லாம் ஒரு ஆள். நான் ஏன் நடக்கிற ஸ்பீடுக்கு ஒரு 2 இன்ச்சு கூட நடக்க முடியாது இவனுங்களால். இவனுங்க போய் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரானுங்க. பாருங்க, நம்மலாம் யாரு? ப்ரோ பிளேயர். ஓகே, இந்த கேமராவில் பார்த்துட்டா முட்டத்தனைய. ஸ்டாமர் எடு. ஓகே, நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாங்க. ஏன்னா டோர் எஸ்கேப் தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். காரா டோரான்னு கேட்டிங்கன்னா இப்போ டோர் பண்ண போகிறேன், அப்புறமா கார் பண்ணிக்கலாம். அடுத்த சாப்டர் அடுத்த வாட்டி பண்ணும்போது கார் பண்ணிக்கலாம். இந்த கிழவி இப்போ தான் பொறுமையாக வரும். அடி சூப்பராக அடித்த. கன்று கிடைக்கட்டும் கிழவி, நீ மாட்டிக்கிட்ட. கன் இல்லை, ஓவர் ஆடுற. கன்று மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்கோவேன். அடிக்கிற அடியில் அண்ண தவண்ண கிழிஞ்சி தொங்கட்டும். அடித்தது யாரு? எவ்வளோ வாட்டி வேணா அடி, உனக்கு பதிலுக்கு நான் திருப்பி அடிக்காமல் போக மாட்டேன். 100,000 வாட்டி அடிப்பியா, அடிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பொறுமையாக ஒன்று அடிப்பேன். என்னன்னா, அடிக்கிற அடியில் அண்ண தவண்ண கிழிஞ்சி தொங்கட்டும். அடித்தது யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். அந்த கிராண்டியும் கிராண்ட்பா ஏதோ இங்கே, அந்த கிராணி கிராண்ட்பால் இங்கே வர முடியாது. அடிக்கிற அடியில் வண்ண தவண்ண கிழிஞ்சி தொங்கட்டும். அந்த பயம் இருக்கணும் கிழவே. இங்கே இந்த ரூமுக்கு தான் நான் போகணும். ஏன்னா சில பல ஒர்க்கு பண்ண வேண்டிய. இந்த ரூமில் தான் புல்லட் இருக்கும். அடிச்சுக்கிறியா? அச்சுக்கோ. சிரிக்கிறியா? நான் அடிச்சுட்டு நான் சிரிக்கிறேன் பாரு. என்ன அம்மா சிரிப்புன்னு பாரு, அப்படியே தாங்க மாட்டேன். எனக்கு கோபம் வரல, வச்சிடாத கிழவே. என்னடா இந்த கிழவி ஆன்ல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. 6 நாள் அடிச்சிருச்சுங்க இந்த கிழட்டு கிழவி. இதுக்கு மேலே விடக்கூடாதுங்க, இதை விடவே கூடாது. இது ஒன்றா ஓவர் ஆடிட்டு இருக்குது. அடி பாப்போம். என்ன ஓவர் ஆடிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு லிமிட்டை தாண்டிட்ட நீ. இதுக்கு மேலே ஒன்று சும்மா விடக்கூடாது. வா, க்ளோஸ் அப்லேயே நாங்களும் தப்பிப்போம். நீ எல்லாம் பேக் கிழவி. கன்று ரெடி பண்ணுறேன், நான் அடிக்கிறேன், அந்த கிழவனை அடிக்கிறேன், உன்னையும் அடிக்கிறேன், அந்த கிழவனையும் அடிக்கிறேன். வா பார்ப்போம். வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேங்க. அடி அப்படியாப்பட்ட அடி அடிக்குது. ஓ, யூனிட்ட கன் பாட்டா? இதுக்கு நான் எங்கே போய் தேடுவேன்? ஐயோ, இந்த இடத்துல தாங்க கன்று தயாரிக்கணும். கன்னோட பாட்டே கொண்டு வரல, நம்ம எப்படி கன் எடுப்போம்? ஐயோ, இந்த மொட்டையும் கேமரா பார்த்துட்டானே கிராண்ட்பா. சரி, இந்த சொட்டைக்கிழமை. வாடா.
என் கையிலையும் சுற்றியில் இருக்குடா. வந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே உன் சுற்றியில் அப்படியே பிடிங்க, அப்படியே ஒன்று அடிக்கணும். மண்டையிலே தட்டுன்னு தட்டிடுவேன். அடித்தது யாரு? நான் தான். கிளவி நல்லா இருக்கியா? 6 வாட்டி நின்று போட்டு அடிச்சிட்டேன். என்னன்னா அப்புறம் அந்த கிராணிக்கிட்ட கூட அடி வாங்கிக்கலாங்க. இந்த ஒல்லி குச்சி கிளம்பி இந்த நோயாளிக்கிட்டெல்லாம் அடி வாங்கக்கூடாது. இந்த நோயாளி ஜப்பானீஸ் மண்டையன். சைனா கிளவி ஜப்பானீஸ். ஜப்பானீஸ் கிளவி சரி, சைனா கிழவன் சரி. ஜப்பானீஸ் கிளவி, சைனா கிழவன். இந்த சைனா கிழமைகிட்டெல்லாம் நம்ம அடி வாங்கிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு ப்ரோ பிளேயர். பாட்டு கிடச்சிருச்சுடா. இனிமே தானே இருக்கு. வாங்க 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 வாங்க. ஆனால் இவன் சரியான சகுனிங்க அந்த கிழமை. சகுனி மண்டையன். பார்க்க தான் இப்படி இருப்பானா, பயங்கரமான சகுனி வேலை பார்ப்பான் இவன், இந்த கிழட்டு கிழமை. ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க, பயங்கரமான வில்லன் இவன். ஏன்னா பார்ப்பதற்கு தான் இப்படி இருப்பான், ஆனால் ரொம்ப சகுனி. இவன் வந்து பார்க்குறதுக்கு தான் இப்படி, ஆனால் பயங்கரமான கேடி இவன். ரெடி பண்ணு கண்ணை, ரெடி பண்ணு. இது இங்கே போட்டு ஓகே. அந்த கிராணி கிராண்ட் பால் இங்கே வர முடியாது. ஸோ இதை நான் தெரியாமல் கொண்டு வந்துட்டேங்க. இப்போ அந்த கிழவையும் கிழவனையும் போட்டு அடிக்கிற அடியில் அவனுங்க அவுட் ஆக போகிறானுங்க. அந்த மாதிரி அடிக்க போகிறோம். கன்று கிடச்சிருச்சு. இனிமே தாண்டா என் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. செத்து போடி. ஜப்பானீஸ் எங்கே இருக்க? போடாடே, நீ எல்லாம் ஒரு ஆளு. தப்பா பயன்ற நீ. ஓகே, அது மேலே போய் தான் அடிக்க முடியும் போல். ஓகே, நம்ம டப்புன்னு போய் அந்த ஒயர் ஃபஸ்ட்டு போய் கட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அது எதுக்கு கட் பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் கட் பண்ணி விட்ருவோம். இருங்க, என்னமோ எடுக்க முடியல, இருங்க ஒரு நிமிஷம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒயர் கட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இந்த பிளாங்க் மட்டும்தான் எடுக்கணும், இந்த பிளாங்க் இன்னும் நான் எடுக்கலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரை பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு கேட்பீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பதில் தான் சொல்ல முடியும். எதுக்குன்னா தப்பாகி போச்சு. இந்த கிழவங்கிட்டெல்லாம் அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அடி வாங்கிட்டேன். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, விதி. ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த கட்டரை எடுக்க மறந்துட்டோம். ஓகே, நல்லது தான் பண்ணா கிழவன் அடிச்சு. ஓகே, இந்த கட்டரை எடுத்துகிட்டு போய் கீழே போயிடுவோம். இந்த வழி தான் நம்ம கீழே போட்டு மாட்டிக்கிட்டோம். இந்த வாட்டை அப்படி நடக்காது. ஏன்னா இந்த இடத்துல தான் போடணுன்னு நினச்சேன். ஏன்னா இங்கே தான் தேவைப்படும். வந்துட்டாங்க 2 பேர் ஜோடியாக. ஓகே, நம்ம வந்து அந்த பிளாங்க் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா போதுங்க. பிளாங்க் மட்டும், அந்த அது மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதை கட் பண்ணி விட்டானா போதும். இவனுங்கெல்லாம் ஒரு ஆள். இவனுங்க வேறு ஒட்டுக்கா வரனுங்க, ஒட்டுக்கா. இப்போ நம்ம இந்த ரூம்குள்ளே போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஏன்னா இங்கே 2 சோபா இருக்குது. அப்படி பிரிஞ்சு அடிக்கணும். சுத்தமாக இதுங்களுக்கு அறிவுன்றதே இல்லைன்னு சொல்ல வந்தேன். காட்டு, இது வேறு ஒரு பக்கம் பாதையை மறைக்குமே. வாடா கரெக்டாக போயில, வாடா.
இந்த கிழவனை போய் எப்படி தான் சமாளிக்கிறதுனே தெரில. ஓகே, நம்ம டோர் சாத்திட்டு போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் பிளாங்க் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகல. இப்போ க்ரோபார் வேறு வேணும். இது ஒன்று தலைவலி க்ரோபாரு. ஓகே, நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே கிடச்சதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது அந்த கிராண்ட்பாவோட ரூமில் கிடச்சது, அந்த கேமரா வைக்கிற ரூமில். ஸோ கன்று கிடச்சிருச்சு. இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம், போகட்டும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாவம். கோடு இது டே, நான் கோடு கேட்கவே இல்லைடா, நான் வேற கேட்டேன்டா. நான் கோடாண்டா இப்போதைக்கு உங்களை கேட்டேன். சரி, நான் எது கேட்டால் எது தராங்க பாருங்கள். க்ரோபார் தான் இப்போதைக்கு தேவைப்படும். க்ரோபார் இருக்கிற இடத்துக்கு தான் நான் கரெக்டாக வந்து விழுந்திருக்கேன். இங்கே இருக்குங்க க்ரோபார். ஏன்னா டோர் எஸ்கேப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, ஆக்ஸ் வேறு தேவைப்படும். இது மட்டும் இல்லை, இது எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு நம்ம ரெட் கீ வேறு தேடணும். அதுக்கு வேறு எவ்வளோ நான் போய் தெரில. நம்ம அந்த பக்கம் புல்லட் எடுக்க மறந்துட்டோமே. எப்படி இருந்தாலும் நம்ம அடி வாங்க போக, அதை விட கையில் க்ரோபார் இருக்கிறத மறந்தே போயிட்டேன். அம்மிங்களா, நான் அடியில் போயிட்டேன்ப்பா. என் கையில் க்ரோபார் இருந்துச்சு. நல்ல வேலை இந்த க்ரோபார் இருந்ததால் நம்ம தப்பித்தோம். இல்லைன்னா அடி மரணமாக தெரிச்சிருக்கோம். ஓகே, நம்ம அப்படி போய் பார்ப்போம். ஓகே, இந்த க்ரோபார் வச்சு தான் நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ டேரெக்டாக இப்படி பொறுமையாக போகிறத விட்டுட்டு இப்படி எழுந்துட்டு இப்படி வேகமாக ஸ்பீடாக போய் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே க்ரோபார் தேவையில்லை. இதுக்கு மேலே எனக்கு ஒரு கோடாலி மட்டும் கிடச்சா போதுங்க. கோடாலி நான் செப்பையாக கேமை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு எனக்கு ரெட் கீ தேவைப்படுமே. இந்த கிழவன் தேவைப்படுவான். ஏன்னா ஒரு டோர் அங்கே பின்னாடி பக்கம் லாக் பண்ணி வச்சுருக்கிறான். ஐயோ அப்படியே கிளவி. இப்போன்னு பார்த்தா சந்தேகமாக பார்த்தா வருவியா? இருங்க ஃபஸ்ட் நம்ம இந்த கிளவியை போட்டு தள்ளிடுவோம். ஏன்னா அந்த கிழவன் வராட்டேன். அந்த கிழவன் கூட ஏதோ பிரச்சனை கிடையாது. ஐயோ கேமராவில் பார்த்துட்டானே. சரி, போட்டு தள்ளிடுவோம் இவனையும். நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம ஆக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த பக்கம் தான் போகணும். இந்த கிழவன் வேறு எந்திரிக்கிறதுக்கு பல மணி நேரம் பண்ணுவான். டேய் கிழவா, என்ன நான் போட்டு தள்ளுவேன்னு நினச்சியா? ஏமாந்தீங்களா? நான் போட்டெல்லாம் தள்ள மாட்டேன். நீங்கள் ஏமாந்துட்டீங்க. ஏப்ரல் ஃபூல். எப்படி நான் அவனை போட்டு தள்ளுவேன்னு தான் நீங்கள் நினச்சிங்க. நான் அங்கே தான் நீங்கள் நினச்சி தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப நல்லவன். இப்போதைக்கெல்லாம் இவனை போட்டு தள்ள முடியாது. ஒரே அடி தாங்க அடித்தான். மரணமாக அடி விழுந்துச்சு. எப்பா மண்டை தெரிச்சிருச்சு. அந்த கிளவி நேரம் எழுந்திருப்பான். அந்த கிளவி அங்கே வேறு இருக்காருமா. கபோர்டதையும் கொடுத்து தொலைல. கொடுத்துருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஒளிகிறதுக்கு அந்த கேமரா காட்டி கொடுத்ததுங்க. கருமம் பிடிச்ச கேமரா. ஐயோ இந்த
இந்த கர்மம் பிடிச்ச கேமரா தாங்க நம்மளுக்கு எனிமியே, யாருமே இல்லை. இந்த கேமரா தாங்க டென்ஷன் ஆக்குது கர்மம். இந்த கேமராவை மட்டும் தாண்டிட்டோம்னா போதும். அந்த மொட்டை அந்த இவன் பொழுதனைக்கும் இவன் கேமரா பைத்தியமாக இருப்பானோ. இந்த மாதிரி தான் போகணும். பார்த்துட்டானாடா, ஆயக்கறிவால் எழுதிட்டாலே இவரை முடிச்சிட வேண்டியது தான். என்ன அடப் என்னங்க இது கருமோ, நம்மளுக்கு வந்த சோதனை. இருங்க, அந்த கிழவனை போய் ஃபஸ்ட்டு போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அவன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ரூம்குள்ளே போனோன்னு உங்களை பார்க்குறேன். ஓகேங்க, இந்த ரெட் கீ கோசமே இவ்வளோ போராட்டமும். ஏன்னா இந்த ரெட் கீ எடுத்தால் தான் நம்மளால் அந்த பக்கம் அங்கே போகவே முடியும். ஓகே, இப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஐயோ, இந்த இது போன கேமரா தாங்க நம்மளுக்கு வில்லன். யாருமே தேவையில்லை, இந்த கேமரா ஒன்று போதும் காட்டி கொடுக்கறதுக்கு. யாப்பா எடுத்தேன்டா ஆக்ஸை, இது எடுக்கிறதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஓகே, ஓடுற கிளவி துரத்துது. இருங்க, நான் அங்கே அந்த பக்கம் போனோன்னே பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் வரத்துக்கு தாங்க இவ்வளோ பாடுபட்டேன். போட கேமரா சீக்கிரம் அந்த கிராண்ட் பாவை அனுப்புங்க இந்த பக்கம். ஏன்னா அவன் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணி விடுவான். தெரிஞ்சிச்சா? கிராண்ட்பா வந்து அந்த கிராண்ட்பா வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் பார்த்துட்டான். இப்போ வந்து இந்த பக்கம் வருவான். எதுக்குன்னா நம்மளை பிடிக்கிறதுக்கு. நினச்ச மாதிரியே வந்துட்டான்டா. ஓகே, இப்போ இவனை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே இதுக்கு ஒரு காரணத்துக்கு தான் இவன் இவ்வளோ நேரம் உயிரோடு விட்டு வச்சுருந்தேன். ஓகே, கிளவி காலி, நீ செத்துப்போ. ஓகே, எப்படியோ இந்த டோராச்சும் அன்லாக் பண்ணி விட்டானே இந்த கிழமை. இன்னும் கேமரா பார்த்தேன், நம்மளுக்கு என்ன வச்சு கேமரா பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன கேட்குச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஓகே, இந்த டோர் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணியாச்சு. போய் ஆக்ஸை வச்சு ஒரு கொஞ்சம் அடி அடிப்போம். செவுரை போட்டு வச்சுருக்காங்க அந்த கிளவி, தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செவுரு வேறு போட்டு வச்சுருக்குது. நீ என்ன தான் செவுரு போட்டாலும் என்கிட்ட ஹேமர் இருக்குது. ஒரே அடி தூளாக உடையும். இந்த பக்கம் போட்டு வச்சுட்டு ஒரே ஒரு பொருள் தாங்க எடுக்கணும். அந்த ஒரு பொருள் தான், அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள் தாங்க, இதுதாங்க தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த பூட்டு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பூட்டை கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி அவங்களை போய் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். இங்கே இன்னும் படுத்து தான் கிடக்குறாங்க. ஓகே, நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். சுட்டது அவ்வளோவாட டேமேஜ் ஆச்சு. ஓகே, டோர் எஸ்கேப் கம்ப்ளீட்டட். ஓகே, இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கார் எஸ்கேப்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுடுறேன். தப்பிச்சு காட்டுக்கு போகிறோன்னா இப்போ சாப்டர் 2 காட்டில். ஓகே, இங்கேருந்து காட்டு வரைக்கும் நடந்து வருவாங்க நம்ம தப்பிச்சு போனதுனால.
ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இதோட லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் மணிகண்டன் டாப் வீடியோஸ். ஓகே பாய் 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 பாய். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பார்க்கணும். அப்படி இல்லைனா உங்கள் தலையில் கரப்பாம்பூச்சி விழுகும்.